ஹாய் குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து 2nd ஆஃப் ஜூலை. ஸோ நான் வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பர்சனலாக ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன், அதனால் நான் வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையல, என்னால் போட முடியல. மோரோவர் நானும் சரியாக இந்த வீக் 2 வீக்ஸ் 2 மந்த்ஸ் என்னோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் ப்ராஃபிட் வந்துச்சு இப்படி வந்துன்னு சொல்கிறதுக்கு. ஸோ மார்க்கெட்டும் ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சு. நம்ம ரெகுலராக ஆல்ரெடி நம்ம கொடுத்த லெவல்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் புதுசாக லெவல்ஸ் நான் வீடியோ மேக் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீடும் இல்லை. ஆல்ரெடி நான் வந்து 17,800 18,800 வரைக்கும் எதுக்கு மேலே இருந்தால் பை, எதுக்கு மேலே இருந்தால் செல் அப்படிங்கிறது நான் ரெகுலராக ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருந்தேன். அந்த லெவல்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒன்றா அந்த வாலடைல் பீரியட் வெளியில் வரட்டும், லெட்ஸ் மேக் அ வீடியோ, எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம், ஸோ மார்க்கெட்டோட அவுட் ஸ்டெச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, ஃபர்தராக மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் இல்லாமல் இந்த மந்த்தை சப்போஸ் மார்க்கெட் அதை பிரேக் பண்ணலான்னு இந்த மந்த்தை முடிச்சுட்டு என்னோட இந்த ஏப்ரல் இந்த ஃபினான்ஷியல் இயரில் இப்போ வரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத காமிச்சிட்டு, ஸோ ஃபர்தராக மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கலாம். ஸோ இதனோட பேக் எண்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏப்ரல்லேருந்து ஜூலை 3 இப்போ வரைக்கும், ஜூலை 2030 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 49,600 ஆல்மோஸ்ட் 50,000 ருபீஸ் நான் லாஸில் இருக்கேன். ஸோ ஆக்சுவல் லாஸ் வந்து 30,000 ருபீஸ் தான். ப்ரோக்கரேஜே பார்த்தீங்கன்னா 11,860 ரூபா. நான் ட்ரேட் பண்ணுறதுனால நான் சம்பாதிக்கிறேனோ இல்லையோ, ப்ரோக்கர்ஸ் நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போ தான் என்னோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தேன். ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இதெல்லாம் பார்க்கும்போது ப்ரோக்கரேஜ் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு மேலே பே பண்ணியிருக்கேன். இந்த 1,00,000 ரூபாய்க்கு நான் வந்து ப்ரோக்கர் இல்லாத இது இல்லாத ப்ரோக்கரேஜே கம்மியாக இருக்க மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி தான் நல்லா சம்பாரிச்சிருக்கேன் போல இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கும் இருக்குது. அப்பப்போ பக் வந்துடும், ஒர்க் ஆகாமல் போயிடும். பட் அதில் இருக்குன்னு இதில் பக் வராதுன்னுலாம் சொல்லலை நான். பட் ஸ்டில் இது கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ ஏப்ரல் மந்த்தும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏப்ரல் மந்த்லேயும் லாஸ்ட் எவ்வளோ பண்ணேன்னா, ஸோ ஏப்ரல் மந்தில் பார்த்தீங்கன்னா 26,000 ஆல்மோஸ்ட் 27,000 ருபீஸ் லாஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மே மந்த் பார்க்கலாம். மே மந்தில் வந்து 22,000. ஸோ இந்த மந்த் ஆக்சுவலாக நல்லா ப்ராஃபிட்டில் இருந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்தேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்த முன்னாடி இனிஷியலாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 கிட்ட ப்ராஃபிட் போய் அதுக்கப்புறம் கன்யூஸாக லாஸ் ஆகி அப்புறம் லாஸ் ஆகி கடைசியில் மைனஸில் க்ளோஸ் பண்ணோம். அதனால தான் ப்ரோக்கரேஜ் கூட பார்த்தீங்கன்னா மொத்தமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் மல்டிபிள் ட்ரேட்ஸ் நிறையாலாம் எடுக்கல. ஸோ மே மந்த் அப்படி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜூன் மந்த் வந்து எப்படி போச்சுன்னா, ஜூன் மந்த்து வந்து ஸோ ஜூன் மந்தில் ஒரு நெட் ப்ராஃபிட் தான், பட் ப்ரோக்கரேஜுக்கே போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3,480 ருபீஸ் ப்ரோக்கரேஜ் போனதுனால ஸோ நெட் லாஸ்ட்டில் ஒரு 685 ரூபா லாஸ்ட்டில் இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நல்லா க்ரீனில் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஃப்ரைடே தான் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. வர நிஃப்டி ஃப்ரைடே வந்து ரொம்ப கில் பண்ணிடுச்சு. இந்த ஏதோ ஒன்றில் மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு ட்ரேட் வந்து ஏதோ ஒரு நாளில் நம்மளுக்கு போயிட்டே இருக்குது. ஸோ என்னோட ட்ராடவுன் ஆல்மோஸ்ட் 5% வரைக்கும் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் என் ட்ராடவுனை ரீச் பண்ணிட்ட மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். விச் இஸ் இப்போ நான் வந்து ஒரு 11-12 lakhs இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 49,000 அப்படிங்கிறனால ஆல்மோஸ்ட் நான் என்னோட ட்ராடவுன் பீரியட் அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் மண்டே ஏப்ரல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே பயங்கர லாஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்லா பெர்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் லாஸ்ட் மந்த் வந்து எனக்கு நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு. ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே. பட் ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அண்ட் வெனஸ்டே வந்து அதுவும் ஒஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா வெனஸ்டே பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா லாஸு, இங்கே 1,300, அதுக்கப்புறம் 7,000, அப்புறம் 13,000 லாஸ் ஆகிடுச்சு. இப்போ மண்டே டியூஸ்டே ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு, ரெடியாகி போயிட்டுருக்கு. பட் இப்போ இந்த வெனஸ்டே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பட் லாஸ்ட்டு மந்த் வந்து வெனஸ்டே ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஓகேங்கிற மாதிரி இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ரொம்ப ஒஸ்ட்டாகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தேர்ஸ்டே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த தேர்ஸ்டே இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. எனக்கு அவ்வளோ பெருசாக ப்ராஃபிட் வர மாதிரி தெரில தேர்ஸ்டேயில். ஃப்ரைடே ரொம்ப ஒஸ்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒரு ஃப்ரைடேவோட ஸ்ட்ராட்டஜி நான் மாற்றியே ஆகணும் போல் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஃப்ரைடே ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ மண்டே டியூஸ்டே செட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து எனக்கு மண்டே டியூஸ்டே வந்து ரொம்ப லாஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது மாறி இப்போ அது பெர்ஃபார்ம் பண்ணது மற்ற டேஸ் வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ அப்போது நான் வந்து முன்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதோ அது மாற்றணுமா, இல்லை அது ட்ராடவுன் பீரியடில் அப்படி இருக்கா அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணி தான் நான் சேஞ்ச் பண்ணணும். பட் என்னால் இப்போ அவ்வளோவா இதில் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ லெட் இட் பி அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் ஓட்டிகிட்டு இருக்கேன்.
பட் ஸ்டில் நான் இது ஆன்டிசிபேட் பண்ண லாஸ்க்குள்ளே தான் இது இருக்குது. நான் ஆல்ரெடி நான் ப்ராஃபிட் சம் அமௌண்ட் எடுத்திருக்கேன். அந்த அமௌண்ட்டில் இது ஒரு லாஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பட் ஸ்டில் நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி புக் பண்ண ப்ராஃபிட்டில் ஒரு 50% ஆஃப் த அமௌண்ட் நான் அந்த பிஎன்எல்லாம் எடுத்து லாஸ்ட்டில் வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஃப்ரம் ஜனவரி டு இப்போ வரைக்கும் எடுத்ததில் சாரி ஆல்கோவில் நான் எடுத்த ப்ராஃபிட்டில். ஸோ ஸ்டில் நான் வந்து இன்னும் லூஸ் பண்ண நான் கொஞ்சம் குஷன் வச்சுருக்கேன். பட் அதுக்குன்னு லூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்தராக நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிவிட்டு லெட்ஸ் மேக் சம் மணி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் மை அப்டேட். மற்றபடி என்னோடய பெர்ஃபார்மன்ஸ், என்னோடய போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மார்க்கெட் நல்லா மேலே ஏறினால கொஞ்சம் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நல்லா ப்ராஃபிட்ஸில் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 6.3% இருக்குது. பட் இது புக் பண்ணால் தான் நமக்கு ப்ராஃபிட்டு, புக் பண்ணாத வரைக்கும் அது ப்ராஃபிட் நம்ம சொல்ல முடியாது. பட் மேபி போர்ட்ஃபோலியோவில் நல்லா இருக்குது, அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் போட்டிருந்தேன் ஒரு ஃபிபனோசி ரிட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் பேரிஷான வியூவில் தான் நான் மார்க்கெட்டில் வச்சு அந்த வீடியோ க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ அது வந்து வீக்லி கேண்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு லோ ஃபார்ம் பண்ணி அந்த ஆல் டைம் ஹை கிட்ட ஆல் டைம் ஹையில் 18,856 கிட்ட போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஃபிபனோசி ரிட்ரேஸ்மெண்ட் போட்டிருந்தோம் நம்ம. ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, போன வீக் போடும்போது நான் இதுக்கு முன்னாடி வீக்லி ரிவ்யூ நான் போடும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட்டை வந்து அந்த 16,744 1 செகண்ட் டச் பண்ணுமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சர்ப்ரைஸாக ஃபர்தராக மார்க்கெட் நல்லா அப் மூவ். ஸோ எங்கெங்கே ஒவ்வொரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப் மூவ்லையும் ஒரு டவுன் மூவ். அதுமாதிரி லோயர் ஹைஸ், லோயர் லோஸ் அண்ட் லோயர் ஹைஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஹையர் லோஸ் அண்ட் ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை, அப்புறம் ஒரு லோ, ஹையர் லோ, இதுக்கு முன்னாடி இருந்ததோட அதிகமான லோ, அப்புறம் மறுபடியும் ஹை, அப்புறம் ஒரு லோ, ஹை, அப்புறம் ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் அழகாக நீட்டாக மேலே போய் ஸோ இந்த 18,886 இந்த வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுத்துருக்கு எனக்கு. அல்டிமேட்டாக இது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு நல்ல க்ளோஸு, ஒரு நல்ல பிரேக் அவுட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. முன்னாடி இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டை நீட்டாக அழகாக பிரேக் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த முன்னாடி ரீச் பண்ண ஹையை நல்லா நீட்டாக பிரேக் பண்ணியிருக்கு. ரிட்ரேஸ்மெண்ட்டும் கிளியராக ஆல்மோஸ்ட் 100% ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து ஃபர்தராக மார்க்கெட் நல்லா மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ பட் இன்னும் நான் இந்த வீக் இந்த வந்து நல்லா ஃபர்தர் மூவ் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்பயுமே நான் என்ன பார்ப்பேன், ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேண்டில், இன்னொரு க்ரீன் கேண்டில் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் சப்போஸ் 18,886க்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் ஒரு க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஃபர்தராக நான் மேலே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் இது ஆல் டைம் ஹை கிட்ட மார்க்கெட் இருக்கிறனால இது வந்து அன்சார்ட்டட் ஏரியா. நம்மளால் ப்ராப்பராக இவ்வளோ தூரம் தான் போவான், இவ்வளோ நிற்பான் அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்ல தெரியல. பட் மேபி ஏதாவது டூல் இருக்கும், பட் அது எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணதில் நல்லா தெரியல. ஸோ அதனால் எனக்கு புதுசாக இனிமேல் லெவல்ஸ் புதுசாக வர தான் வீக்லி லெவல்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ எஃப்ஐஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே அப்போது என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ எஃப்ஐ இஸ் ஆல்மோஸ்ட் நல்லா 7,000 crore கிட்ட 6,397 crores ஸ்டில் பை பண்ணியிருக்காங்க. டிஐஸும் 1,200 crores பை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்லேயும் அவங்க பை பண்ணியிருக்காங்க. டோட்டலாக அவங்க வால்யூமும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வால்யூம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டோட்டலாக ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் போன மந்த் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவான கொஞ்சம் மேலே போகும் லாங்ஸ் தான் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவான வைப் தான் இப்போ எனக்கு தெரியுது. ஸோ டெக்னிக்கலாகவும் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்பு, ஃபண்டமெண்டலாகவும் அவங்க கொஞ்சம் பைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால எனக்கு அதுவும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான வைப்பில் தான் மார்க்கெட்டில் காமிக்குது எனக்கு. ஸோ 18,886க்கு கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு பை ஆன் டிப் மார்க்கெட்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீக்கில் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நிஃப்டியோட வீக்லி கேண்டில். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து நிஃப்டியோட 5 minutes கேண்டில். ஸோ 5 minutes கேண்டில் அந்த நேற்று டேட்டில் விச் இஸ் 30th of June வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்தது தான். ஸோ நான் சிம்பிளாக ஒரு மார்க்கெட்டோட சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போய் மறுபடியும் அதே ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் எடுத்து ஃபர்தராக மார்க்கெட் நல்லா சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அப்புறம் புதுசாக ஒரு ஆல் டைம் ஹை ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் லெவல். சப்போஸ் மார்க்கெட் என்னால் வந்து இந்த வீக்கில் வந்து மார்க்கெட் வந்து நான் வந்து இதுக்கு மேலே இருந்தால் அப், இதுக்கு மேலே இருந்தால் பையர்ஸ் கண்ட்ரோல், இது கீழே இருந்தால் செல்லர்ஸ் கண்ட்ரோல் அப்படின்லாம் டிஃபைனாக சொல்ல தெரியல. பிகாஸ் எனக்கு அன்சார்ட்டட் ஏரியாவில் மார்க்கெட்டில் இருக்கிறனால எனக்கு ப்ராப்பரான வால்யூம்ஸ் இல்லை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா
எல்லா வால்யூம்ஸும் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்குது. ஸோ இங்கே எந்த பிரேக் அவுட் பார்த்தாலும் எல்லா வால்யூம்ஸும் ஈவனாக இருக்குது. என்னால் எது வந்து நல்ல வால்யூமில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, எது நல்ல வால்யூமில் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு கண்டிப்பாக சொல்ல தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸோ இந்த லெவலில் வந்து 18,886க்கு மேலே மார்க்கெட் பை அண்ட் டிப் தான் மீன்ஸ். பட் ஸ்டில் நான் வந்து டெய்லியில் பார்ப்பேன். ஐ மீன் நான் ஏதாவது ஒரு சான்ஸில் நான் வந்து ஹவர்லி கேண்டல்லையாச்சும் நான் செக் பண்ணுவேன். அப்படிங்கிற பட்சத்தில் நான் எதை பார்ப்பேன்னா, நான் வந்து ஸோ இந்த 19,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இதை எனக்கு இந்த லெவல் அண்ட் 19,105 ரெண்டுமே நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் மார்க்கெட்டில் ஒரு நல்ல செல் ஆஃப் வந்துருக்கு. ஸோ இந்த ரெட் கேண்டில் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல செல் ஆஃப் இருந்தா இருக்குது. அன்றைக்கி டேவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட போனதுக்கப்புறம் ஒரு நல்ல செல் ஆஃப் வந்திருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஸோ 19,009 ஸோ 19,009.05 கீழே மார்க்கெட் நான் வந்து ஒரு செல்லான்ற ஐ மீன் ஒரு செல்லர்ஸ் மார்க்கெட்டாகவும் 19,104 ஆல்மோஸ்ட் 105க்கு மேலே இருக்க வரைக்கும் மார்க்கெட் நான் ஒரு பை அண்ட் டிப் மார்க்கெட்டாகவும் தான் பார்ப்பேன். ஸோ இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் சப்போஸ் 19,104க்கு கிட்ட வந்துச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் அப் மூவ் கொடுக்கும். இங்கே வந்து புதுசாக ஃப்ரெஷ் பையர்ஸ் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் மார்க்கெட் ஃபெயில் ஆகி 19,009க்கு கீழே ஒரு ஹவர்லி கேண்டில் க்ளோஸ் அப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சின்னா மார்க்கெட் ஒரு செல் மாதிரி ஆகும். ஸோ செல் ஆன் ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துச்சுன்னா மார்க்கெட் சப்போஸ் மேலே போச்சுனாலும் மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் ஒரு செல் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் வீக்கில் மார்க்கெட் 19,104க்கு மேலே ஒரு பை அண்ட் டிப் ஆகும். 19,009க்கு கீழே மார்க்கெட் ஒரு செல் ஆன் ரைஸ் மார்க்கெட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத என்னோட வியூ. ஸோ இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். பட் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஏதாவது ட்ரேட் இதை வச்சு நீங்கள் வந்து 19,104க்கு மேலே ஃபியூச்சர்ஸை பை பண்ணுங்க இல்லை கால்ஸை பை பண்ணுங்கிற மாதிரி நான் மீன் பண்ணல. நீங்கள் ஏதாவது ட்ரேட்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பட் இந்த லெவல்ஸை கீயாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட லாஜிக்கை டிஃபைன் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களோட மூவ்மெண்ட்டை கொஞ்சம் ஈஸியாக கணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட அட்வைஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப் மூவில் இருக்க மாதிரி தெரியுது, பார்ப்போம். ஸோ மற்றபடி நான் இன்னும் காயின்பாண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து ஆல்கோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ட்ரா டவுன் பீரியடில் தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த ட்ரா டவுனுங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட நிஃப்டி தான் நிறையா ட்ரேட் பண்ணுறேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே தான் பண்ணுறேன். ஃப்ரைடே, மண்டே அண்ட் டியூஸ்டே நான் வந்து நிஃப்டி தான் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே இந்த இடத்துலலாம் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து நிஃப்டியில் நான் மண்டே வந்து ஹெவியாக லூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து இந்த இடத்துலலாம் மண்டே அண்ட் டியூஸ்டே பயங்கரமாக லூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து என்னால் நிஃப்டி தான் ஹெவியாக லாஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து நிஃப்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல்லாக நிஃப்டி சேஞ்ச் பண்ணிட்டேன் போன மந்த்லேருந்து. அதுக்கப்புறம் தான் எனக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. பிகாஸ் மண்டே அண்ட் டியூஸ்டே ரொம்ப T30K இருக்கும் ஃபார் நிஃப்டி பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பைரி. அண்ட் வெட்னஸ்டே வந்து இதுக்கு முன்னாடி நான் நிஃப்டி பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் நிஃப்டி ரீசன் சேஞ்ச் ஆனதுக்கு என்னென்னா வெட்னஸ்டே ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப ஹெவி லாஸ் காமிச்சிது, ஐ மீன் ஃப்ரைடேயில். ஸோ அதனால் நிஃப்டி அன்றைக்கி செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நிஃப்டி அதெல்லாம் டிகேவும் நடக்கலை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். விக்ஸு கம்மியாக இருந்ததுனால. ஸோ அதனால் அது யூஸ் இல்லை அப்படின்னு அதுக்கும் நிஃப்டிஸ் யூஸ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் நான் நிஃப்டி பண்ணுறதோட இப்போ நிஃப்டி தான் நிறையா பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதுலேயும் இப்போ வெட்னஸ்டே இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ பட் டீட்டெயில்டாக இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.